ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் ஃபிட்டிங் டிப்ஸ் தாங்க ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம், இது நார்மல் விளாக் தான், வேறு எந்த கட்டிங்கெல்லாம் நான் காட்ட போகிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு வந்து டிப்ஸுக்கு போயிடல. ஏன்னா கொஞ்சம் நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால் டைம் பத்தாது. ஒருவேளை இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் டெய்லராக இருக்கிறவங்களும் பார்க்கலாம், கஸ்டமரும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கஸ்டமரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்த. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட பாடியில் நான் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். உங்கள் டெய்லர்கிட்ட சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு டக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போது ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லூஸாக இருந்தாலும் டைட்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஆல்டர் பண்ணி எப்படி வேணாலும் போட்டுக்க முடியும், போட்டுக்கு வாங்க. ஆனால் கப் ஷேப்பில் மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கப் ஷேப்பில் மட்டும் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, கரெக்டாக ஃபிட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அவங்க போடவும் மாட்டாங்க, அதை போடவும் பிடிக்காது. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நிறைய பேர் வந்து சொல்கிறது எனக்கு வந்து கப்பு கீழே இறங்கின மாதிரி இருக்குது, அதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய டெய்லர்ஸ் கிட்ட வந்து கஸ்டமர் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, அது மிஸ்டேக் கிடையாது. இப்போ கப்பு இறங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை மாற்றி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? கப்பு வந்து ஃபஸ்ட்டு இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க பாடியோட ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம், அதாவது நம்ம கப்போட உயரம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் தானே சொல்லுவாங்க, அதை வைக்கிறீங்க இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேளை கரெக்டாக வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து 13 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட உயரம் இருந்தால் போதும், ஆனால் நீங்கள் 14 வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கப்பு கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். ரொம்ப அதுக்காக கீழே ரொம்ப ரொம்ப இறங்கின மாதிரி இருக்காது, பட் ஆனால் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும், கொஞ்சம் லூஸும் இருக்கும், சரிங்களா? அதை தவிர அவங்க பாடி ஷேப்பு அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படி, அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த ஒரு 90% லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாடியிலேயே வந்துட்டு செஸ்ட் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 10% மட்டும்தான் அவங்க முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாக பாடியெல்லாம் டைட்டாக அப்படி இருக்கும். பட் 90% ஆணுங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாடியோட நேச்சரே வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டை நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாலும் அது இறங்கின மாதிரி தான் இருக்கும், அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அது வந்து நேச்சர், சரிங்களா? அதையெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது வந்துட்டு ஒருவேளை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பாடி ஒல்லியான்னு இல்லை, பாடியோட செஸ்ட் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, செஸ்ட் வெயிட்டாக இருக்கிறப்ப அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மைல்டாக இறங்கின மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதுக்காக நான் இறங்குது அப்படின்னா ரொம்ப கீழே இறங்குன மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரல, அது பாட்டிங்க மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் கொஞ்சமாக வந்துட்டு இறங்கின மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்னை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னுடைய பாடி ஷேப் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து அப்போ இருந்தே வந்துட்டு கொஞ்சம் செஸ்ட் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் அப்போல்லாம் எனக்கு நேர் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங் கிடையாது. ஸோ நேர் கட்டிங்கில் எனக்கு இன்னொன்று அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அது அப்படி இருந்துச்சு எனக்கு கூட தெரியாது. பட் எனக்கு நேச்சுரலாக அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கலாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இன்னுமே கொஞ்சம் வந்து செஸ்ட் இறங்கின மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா கொஞ்சம் சேகிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை சொல்கிற பாருங்க, 100ல் ஒரு 10% ஆளுங்களுக்கு வந்து ஷேப் இன்னும் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஃபிட்டாக அப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து என்ன தான் வந்து என்னோடய ஹைட்டை வந்து கம்மி பண்ணி எப்படி போட்டாலுமே எனக்கு வந்துட்டு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செஸ்ட் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியும், நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய ட்ரையல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்துக்காகவும் நான் ஆல்ரெடி ட்ரையல் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 14 இன்ச்சு, சாதா ப்ளவுஸ்க்கு வந்து 13 தான். ஆனால் எல்லாத்துக்கும் 1/2 இன்ச் வித்தியாசம் தான் இருக்கும். பட் எனக்கு மட்டும் 1 இன்ச் வித்தியாசம் வச்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் 14 வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் லைனிங்கில். பட் எனக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த கப்பு வந்து கரெக்டாக ஃபிட்டாக எப்படி சொல்ற கவர் ஆகலை, ஒரு மாதிரி பாதியிலன்னு இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி கவர் ஆகாமல் மேலாக இருக்கிற மாதிரி அழுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இல்லை எனக்கு. ஸோ அப்புறம் தான் வந்துட்டு நான் சரி வேண்டாம், நம்ம எப்போ போல் 14 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போலுமே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு நான் வந்து என்ன எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்கள் பாடியே அந்த மாதிரி நேச்சுராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேலே தூக்கி ரொம்ப மேலே தூக்கின மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எங்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்க நம்மக்கிட்ட தான் தைக்கிறாங்க, ஒரு 1 இயராக நம்மக்கிட்ட தான் தைக்கிறாங்க, இத்தனைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து தான் தைக்கிறோம்.
நான் இது வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து நிறைய ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ஆரம்ப காலத்தில், அதாவது ஸ்டார்டிங் நான் எப்போ கட்டிங் பண்ண ஆரம்பிச்சனோ, ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பிச்சனோ, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு மினிமம் ஒரு 10 ப்ளவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப யோசிப்பேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயரை வைக்கிறப்ப மட்டும் கரெக்டாக வருமான்னு ரொம்ப யோசித்து வைப்பேன். பட் இப்போ வரைக்குமே நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயரை தப்பாக போனதே கிடையாது. தப்பாக போனதில்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட ஆயிருக்கு. இப்போ 14 வச்சா போதும், நான் 14 கூட வச்சுருந்துருப்பேன். அடுத்து அதை போட்டு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு இவ்வளோ தேவையில்லைப்பா, இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அடுத்த ப்ளவுஸில் நான் அது வந்துட்டு 14 பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி லைட்டாக எக்ஸ்ட்ரா கூட போயிருக்கே தவிர இப்போ வரைக்கும் 10ல் என்ன ப்ளவுஸை போடவே முடியலன்னு ஆனதே கிடையாது. ஸோ அது நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்லுவேன். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பாடிக்கு இப்படி வைக்கணும், அவங்க பாடிக்கு இப்படி வைக்கணும்னு நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக நான் வந்து வச்சுட்டு போயிடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செஸ்ட் ஏரியா எப்படி இருந்தாலும் சரி, இல்லை சின்னதாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வச்சிடுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்காக நான் அப்படியே எக்ஸ்பர்ட் 100% அப்படியே புள்ளி அளவு கூட தப்பு வராது அப்படி நான் சொல்ல வரல. இது வந்து மிஸ்டேக் கிடையாது, சேஞ்சஸ் தேவைப்படுறது. பட் இருந்தாலும் எனக்கு இப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சு, ஓரளவுக்கு என்னால் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயராக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க, ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 பாடின்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் அவங்க செஸ்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாடி, அந்த பாடி சுற்றளவை விட அவங்களுக்கு செஸ்ட் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கொஞ்சம் வெடுக்குன்னே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக வெடுக்குன்னு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து 14 வச்சாதான் அந்த கப்பு கரெக்டாக உட்காரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 14 தான் இவ்வளோ நாளும் அப்படி தான் தைச்சிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு தோணிருக்கு, மேபி எதனாலன்னு எனக்கு தெரியல, தோணிருக்கு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி இருந்தால், கொஞ்சம் சாரி வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக விலகுனாலும் ஒரு மாதிரி சங்கடமாக தெரியாது இல்லைங்க அப்படின்னு. அந்த ஷோல்டர் கிட்ட, அந்த கழுத்து மேலே ஷோல்டர் கிட்ட இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல கழுத்து 2 பக்கம் இப்படி ப்ளவுஸை பிடிச்சி இப்படி தூக்கி காட்டினாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க உங்கள் பாடி ஷேப் அப்படி எனக்கு தெரியுது, சிலர் பாடிக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்கள் பாடி ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும், அது நம்ம பாடியே அப்படி இறங்கின மாதிரி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் அப்படி இருக்குது. பட் இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு டைட்டாக அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரிலாம் கண்டிப்பாக யாருனாலையும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து பிரேசியர் யூஸ் பண்ணுறதே மெயினாக அந்த ரீசனுக்காக தான். ஏன்னா பிரேசியர் போடாமல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப இறங்கின மாதிரி தெரியும், அது போடுறப்ப கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம போடுறது. நீங்கள் பிரேசியர் போட்டே உங்களுக்கு இப்படி தான் இருக்குதுங்கிறப்ப கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகாதுங்க. பட் இருந்தாலும் நான் வேணால் உங்களுக்காக வேணால் இன்னும் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த ப்ளவுஸ் ஒருவேளை கப்பு கரெக்டாக கவர் ஆகலைன்னா அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. வேணால் உங்களுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி 14 வேணால் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். மேபி அது உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் மேலாகவும் இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகேங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இவ்வளோ நாளாக அப்படி தான் இருக்குது, நானும் அது பெருசாக நினச்சதில்ல, திடீர்னு தோணுச்சு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் மற்றவங்கள பார்த்து எப்போவுமே அவங்களுக்கெல்லாம் பாடிக்கு அந்த மாதிரி இருக்கு, நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் பாடி ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டு கேட்டிங்க அப்படின்னா கஷ்டம்தான். இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி வேணால் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். அவங்க போட்டு காட்ட சொல்லுங்கள், அப்போ தான் கண்டிப்பாக தெரியும். சும்மா சொல்கிறதுனாலலாம் உங்களால் வந்து அது எப்படி சொல்கிறது, அதை முடிவு பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்கள போட்டு காட்ட சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு துணி வந்து இன்னும் உயர சேர்த்து வைக்கலாமா, சரி கம்மி பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இறங்கணுமா இருக்குன்னா அதுவும் அவங்க பாடி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க நார்மலாகவே அவங்க செஸ்ட் ஏரியா இறங்கின மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இல்லை நம்ம தான் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கோன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது வந்துட்டு கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி கஸ்டமராக இருக்கிறவங்க உங்களுக்கு அப்படி தோணுது, கொஞ்சம் ஃபிட்டாக வேணும்னு
தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லர்கிட்ட சொல்லுங்கள். அது எந்த டெய்லராக இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸோ சொல்லுங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு இப்படி கொஞ்சம் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாரீ அந்த மாதிரி சாரியில் ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஒரு ரெகுலர் வேறு ஸோ வீட்டு யூஸ்க்கு போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மல் ப்ளவுஸில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் லைனிங் ப்ளவுஸ்னால் லைனிங்லேயே ட்ரை பண்ணுங்கள், தயவுசெய்து காட்டனில் பண்ணாதீங்க. ஏன்னா அது துணிக்கு தகுந்த அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கும். அது உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக அது உங்களால் முடிவு பண்ண முடியாது. ஸோ அதனால் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு லைனிங் ப்ளவுஸ்லேயே நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த உயரம் இப்போ அதை நான் சொன்ன மாதிரி 14 இன்ச் அப்படின்னா நீங்கள் 13 வச்சு ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, கப்பும் நல்லா கவர் ஆகிருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது வந்து எப்போவுமே கண்டினியூ பண்ணிக்கலாம். அது உங்கள் டெய்லர்கிட்ட சொல்லி நீங்கள் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அது இறங்கி இருக்கிறது ரீசன் வந்து நம்ம பாடியே அப்படி தானே நிறைய கஸ்டமருக்கு அது தெரியறதில்ல. ஸோ அதனாலே வந்துட்டு இங்கே கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அங்கே கொடுத்தா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ரெகுலராக தைக்கிறவங்ககிட்டயே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்க வந்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே சொல்லாத மொட்டையாக விட்டுட்டு அப்புறம் வந்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் எந்த டெய்லர்கிட்ட போனாலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட தான் தைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க நிறைய பேர்த்துட்டு நிறைய எனக்கு ரெஃபரும் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏன்னா ரெஃபர் பண்ணுறவங்க வராங்களே அவங்க சொல்கிறதே அதுதான். இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் லீனாக இருக்காங்களா, அதனால எங்கே ஸ்டிச் பண்ணியும் எனக்கு வந்து கழுத்து வந்து கழுண்டு வந்துட்டே இருக்கும், ஷோல்டர் இறங்கிட்டே இருக்கும், கழுத்து அதாவது கீழே கழுண்டு வந்துட்டே இருக்கும், நான் இழுத்து விட்டுட்டே இருப்பேன் வேலை செய்கிறப்ப. பட் இப்போ இவங்ககிட்ட தைச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வரதே இல்லை, நல்லா ஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்களா. ஒவ்வொருத்தரும் வரவங்களே எங்கிட்ட அதான் சொல்லுவாங்க, அந்த அக்கா அப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி கழுத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் வந்த எல்லாருமே எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு அந்த இறங்குறது மேபி அவங்க பாடி நேச்சர்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கே வந்துட்டு இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எனக்கே தோணுச்சு, ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக அடுத்த ப்ளவுஸில் நான் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கேன், இப்போ ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னும் வந்து வாங்கிட்டு போகலை, பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்கள வந்து போட சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இன்னொன்று சில இதை சொல்லியிருப்பேன், ஃபீட்பேக் சொல்கிறேன்னு அப்புறம் மறந்துடுவேன், யார்கிட்ட என்ன சொன்னேன் என்னன்னு எனக்கே மறந்து போயிடுது. அதனால் மேபி கூட மறந்துருக்கலாம், ஆனால் இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்ன, அவங்க இது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் கண்டிப்பாக அடுத்த விளாகில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகேங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாடியோட ஹைட்டை கம்மி பண்ணி பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு, ஓகேங்களா? பாடினா உயரம் கிடையாது, ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை மட்டும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு மட்டும்தான் கம்மி பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ அப்படி கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் பழையபடியே மாறிக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது டெய்லருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் இருக்கும், அதையும் தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.